ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா மட்டனோட நுரையீரல் செட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டன் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாடெல்லாம் போயிடும். அடுத்து நுரையீரல் சாப்பிட்றதுனால என்ன மருத்துவ குணம் இருக்குன்னா சுவாச பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? இதுதான் இதோட மருத்துவ குணம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டு அதோட லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். ஓகேங்களா? வேணால் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் போடுவேன், ஆனால் இன்றைக்கி மஞ்சத்தூள் நான் போடலை. உப்பு தான் போட்டேன். லைட்டாக போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லைங்க. ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, சோம்பு போட்டு தாளித்தா மட்டும் போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு நச்சு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நுரையீரலை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதோட தட்டிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைப்போம். ஒரு எத்தனை விசில் விட்டேன் தெரியுமா? ஒரு 8 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஓகேங்களா? அது எவ்வளோ தான் வெந்தாலும் அது ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். அதை நல்லா அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன். அடுத்து மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டேன். அடுத்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டேன். பெப்பர் உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லா எக்ஸ்ட்ராவே நல்லா போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் ஊற்றி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் இது வெந்துருச்சின்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னா, அது நல்லா டப்புன்னு வெடிக்குங்க. அது வெடிச்சிச்சின்னா தயாராகிட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தண்ணிலாம் பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன், எல்லாமே வற்றிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு தேவையான வறுவல் கிடச்சிருச்சு. இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இனிமேல் மட்டன் கடைக்கு போனால் நுரையீரல் செட்டு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மறக்காமல் நுரையீரல் செட்டு கிடச்சிச்சின்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமா செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் பேசுகிறதுல எதனா தப்பு இருந்தால் சாரி, என்னைய மன்னிச்சிடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.